viewers, welcome to Durga Treats. நம்ம வீட்ல இருக்கிற ingredients வச்சு Diwali sweets எப்படி பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற dish is one of my personal favorite, Jalebi. Jalebiனாலே அது ஒரு பெரிய process. நம்ம கடையில போய் வாங்கி தான் சாப்பிடணும் அப்படின்னு தான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அதுதான் இல்லைங்க. 15 minutes இருந்தா போதும் நீங்களே உங்க வீட்ல ஒரு juicy and crunchyயான ஜலேபி செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அந்த ஜலேபி எப்படி செய்யறது நம்ம இப்போ போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜலேபி செய்யறதுக்கு ஒரு பவுல்ல 4 டீஸ்பூன் மைதா எடுத்துக்கங்க. இந்த 4 டீஸ்பூன் மைதாக்கு நம்ம 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிர் நான் ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா ஜிலேபினாலே ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த தயிர். ரொம்ப பயப்படாதீங்க, இதனால ரொம்ப புளிச்சு வந்துடுமாலாம் இல்லை. 4க்கு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்தா ரொம்ப சுவையாக தான் இருக்கும். இப்போது நான் ரெட் கலரில் ஜிலேபி செய்ய போகிறேங்க. அதனால நான் ரெட் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் இதில் ஆட் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு எல்லோ கலரில் ஜிலேபி செய்யணும், இல்லை வீட்டில் ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா இந்த ஃபுட் கலருக்கு பதிலாக நீங்கள் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி எந்தவித லம்ஸும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த ஜிலேபியோட பேட்டர் கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு ஜிலேபி ஷேப்பில் நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி எதுவுமே வராமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஊற்றுறப்போ உடையவும் கூடாது, இல்லை ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா இது ரெடி. நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஜலேபி ரெடியானதும் அதை நம்ம போட்டு வைக்க போகிற சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி இந்த மாதிரி நான் ஆட் பண்ணி இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சுகர் எல்லாம் அடியிலே இருந்து ஒரு ப்ரௌன் கலரில் கேரமலைஸ்ட் ஆகிடுங்க. அதனால சுகர் டிசால்வ் ஆகுற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸில் சுகர் எல்லாமே நமக்கு டிசால்வ் ஆகி கிடச்சிடும். இப்போது நான் இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன். அது போக ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த லெமன் ஜூஸ் எதுக்குன்னா நம்மளோட சுகர் சிரப் ஆறுனதுக்கு அப்புறமா கட்டி பிடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி கட்டி பிடிக்காம இதே பதத்தில் மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு புளிப்புமே நம்ம சுகர் சிரப்பில் இருக்காதுங்க. 10 மினிட்ஸில் நம்ம சுகர் சிரப் ரெடிங்க. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ஜிலேபி மாவில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணுறேங்க. ஒருவேளை நீங்கள் சோடா உப்பு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சோடா உப்பு நம்ம ஜிலேபி போடுறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் ஜிலேபி நமக்கு நல்லா உப்பி வரும். இப்போது அந்த மாவை நான் பைப்பிங் பேக்கில் போட்டு ஃபில் பண்ண போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வீட்டில் பைப்பிங் பேக் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பால் பேக்கெட்டோட கவர் இருக்கு இல்லையா, அந்த கவரில் கூட நீங்கள் இந்த மாவை ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்ககிட்ட சாஸ் பாட்டில்ஸ் இருந்தால் கூட அதுலேயும் நீங்கள் இதை ஃபில் பண்ணி நம்ம ஜலேபி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நான் இப்போ பைப்பிங் பேக்குள்ளே இதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி வச்சிடுறேன். ஃபில் பண்ணி நான் இதில் போடுற ஓட்டை ஓரளவுக்கு மீடியம் சைஸாக இருக்கணும். ரொம்ப குண்டாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஜிலேபி பார்க்கவே நல்லா இருக்காதுங்க. இப்போ என்ன நல்லா சூடானதும் நடுவில் நான் ஜலேபிக்கு மாவு வச்சு அதை சுற்றி 3 சர்க்கிள் நான் போடுறேங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி டக்குன்னு மேலே தூக்கிடுங்க. அவ்வளோதான், ஜலேபி ஷேப் நமக்கு வந்துருச்சு. இது அதுவாகவே ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா மேலே இலகி வந்துடும். நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் ஸ்பூன் வச்சு அதை இலக்க ட்ரை பண்ணாதீங்க, அப்போது ஜலேபியோட ஷேப் நமக்கு உடஞ்சிடும்.
நம்மளோட மாவு நல்ல கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும், நமக்கு இந்த ஜலேபி ஷேப் ஈஸியாக கொண்டு வந்துடலாங்க. நான் இன்னொரு ஜலேபியை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சென்டரில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை சுற்றி நீங்கள் சர்க்கிள்ஸாக போடுங்க. முடிஞ்சதும் இந்த மாதிரி உடனே பிடிச்சி தூக்கிடுங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மாவில் இன்னும் நிறைய ஜலேபிஸ் போட்டுகிட்டே இருக்கலாம். எல்லா ஜலேபிஸுமே போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் அதுவே மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த ஜலேபி போட்டுகிட்டே இருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஜலேபியும் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு ரெட் கலரில் மேலே நிற்கிது. இப்போது இதை நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடையும் நம்ம பொரிச்சிடலாம். ஒன்று ஒன்றா நம்ம பொறுமையாக இந்த மாதிரி திருப்பி போட்டால் 5 மினிட்ஸில் அடிப்பகுதியும் வெந்துடும். இப்போது நம்ம பொரிச்சு எடுத்த அந்த சூடான ஜலேபியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் அப்படியே டிப் பண்ணிடுங்க. இந்த சுகர் சிரப்பில் அது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதில் இருக்க ஸ்வீட் எல்லாமே நம்மளோட ஜலேபியில் இறங்கிடும். நம்மளோட இன்ஸ்டன்ட் ஜலேபி ரெடி.